தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரைய சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை நேசிக்கிறாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத பகுதி, ஆண்டோட வார்த்தை உமத்துல நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16 ஆஹ் 8, 9 நான் உங்க மத்தியில வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாபப்படுத்துங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அவர்களுடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? தியானித்து பேசணும். பேசணும். மற்றவர்கிட்ட சொல்லணும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேலுமே பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. பாருங்க, அவரை நிதானிக்கணும். வந்து பேசணும். அது போல அவரை என்ன செய்யணும்? பாடி துதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது என்ன செய்யுமா? அவரை ஏசப்பா தேடுறவர்களுடைய இருதயம் மகிழும். அவரை குறித்து நம்ம பேசணும், சிந்திக்கணும். அவர் செய்த அதிசயங்களை மற்றவர்கள்ட்ட நம்ம சொல்லணும். அதே பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல அவரை நம்ம தேடணும். அதை தேடுறது எப்படி? அதிகாலையில தேடலாம், மாலை நேரங்கள். அதிகாலையில அதிகமா நம்ம தேடணும். ஏன்னு சொன்னா அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் மீறிதான் நம்ம ஏசப்பா தேடணும். தேடும் பொழுது என்ன செய்யும்? உங்க இருதயம் மகிழும். எந்தெந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோட நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க மகிழ்ச்சியை கொஞ்சம் கூட பார்க்க முடியாம இருக்கிறீங்களோ, நீங்க நெருக்கத்துல கண்ணீரோட கவலையோட இருந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க நினைச்ச காரியங்களை நிறைவேற முடியாதபடி கை கொள்ள முடியாதபடி பெற்றுக்கொள்ள முடியாதபடி நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்க. அவரை நிதானிச்சு அவருடைய அற்புதங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. அவர் இதுக்கு முன்னால உங்களை செய்திருப்பாரு. நீ எத்தனையோ பேருக்கு மத்தியில செய்யறத நீங்க கேள்விப்பட்டு இருப்பியா? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நீங்களும் ஆண்டவரை தேடி பாருங்க. உங்க இருதயம் மகிழும். உங்களை மகிழ வைப்பாரு ஆண்டவர். அதே போல அது மற்றவர்கள்ட்ட நம்ம உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுதே நீங்க மற்றவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அது ஏசப்பா உங்க மேல பிரியமாக இருப்பாரு. இன்னும் மேலும் மேலும் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பாரு. இன்னும் உங்களுக்கு நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வாரு. நீங்க ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால எதை கேட்டானோ அதை நான் உங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தேடினா எப்படி? தேடி அவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா உன் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீல, நீங்க செய்யுங்க. இந்த கால வேளையில செய்யுங்க ஆண்டவரை நீங்க சொல்லி, நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, அது நீங்க ஏசப்பாட்ட தெரியப்படுத்துங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. ஏசப்பா உலகத்துல நம்மளை பற்றி புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம கண்ணீர் வடிக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம கண்ணீர் வடிச்சன்னு கூட அலட்சியமாக நினைப்பாங்க, அற்பமாக நினைப்பாங்க. அதே போல நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு பதில் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சீன ஆயிப்பாரு. ஏன்டா அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னோம்லாம் நினைப்பான். ஆனா நம்ம ஏசப்பா அப்படி நினைக்கிறவர் அல்ல. உங்களை அலட்சியமாக நினைக்க மாட்டாரு. நீங்க அவரை தேடி பாருங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவருடைய நாமத்தினால நீங்க கேட்டு பாருங்க. நீங்க நெருக்கப்படுற காரியங்கள், நீங்க கண்ணீர் வடிக்கிற காரியத்துல ஏசப்பா உங்களை சீக்கிரத்துல ஒரு விடுதலை தர போறாரு. உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. உங்களை உயர்த்த போறாரு. நீங்க அநேகருக்கு சாட்சியாக நீங்க சொல்ல போறீங்க. சாட்சியாக ஏசப்பா எனக்கு இப்படி செய்தாரு நீங்க உங்க வாயினாலே ஆண்டவர் சொல்ல வைக்க போறாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே தோத்திரம் ஐயா, தோத்திரம் கஷ்டத்துல நெருக்கத்துல இருந்து கொண்டிருக்கார்களோ, ஆண்டவரே தோத்திரம் ஏசப்பா முடித்துல ஆண்டவரே, ஏசப்பா தோத்திரம் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து ஆண்டவரே தேடுறார்களோ, ஏசப்பா முடித்துல வந்தவர்களை யாரும் நீ வெறுமையாக அனுப்புனது இல்லையப்பா. ஏசப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தை எப்படி தேடுற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் நீர் அற்புதங்கள் செய்யுங்க ஐயா. அவர்களுடைய கண்ணீரை நீங்க தொடங்க தகப்பனே, நீர் ஆசீர்வதிங்க. சாட்சிகளாக நிறுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.